Hi students, இன்னைக்கு 10th standard trigonometry exercise 6.3 5th and 6th problem பார்க்கலாம். 5th problem என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. From the top of a lighthouse, the angle of depression of two ships on the opposite side of it are observed to be 30 degree and 60 degree. If the lighthouse is h meters and the line joining the ships passes through the foot of the lighthouse, show that the distance between the ships is 4h by root 3 meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸோட ரெண்டு பக்கமும் ரெண்டு போட்டு வருது. அந்த போட்டை வந்து நம்ம பார்க்கும்போது அதாவது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்னன்னு கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த லைட் ஹவுஸோட ஹைட் எவ்வளோன்னா h மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட் ஹவுஸு போட்டு இது எல்லாமே ஒரே லைனில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த ரெண்டு ஷிப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 4h by root 3 மீட்டர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஸோ ஒரு லைட் ஹவுஸோட ஹைட் வந்து h மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட ரெண்டு பக்கமும் ரெண்டு போட்டு ஆப்போசிட் சைடில் ரெண்டு போட் இருக்குது. ஸோ இந்த லைட் ஹவுஸில் இருந்து நம்ம வந்து போட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், நோட் பண்ணிட்டோம். ரைட்டுங்களா? இப்போ இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ், அதாவது டிசியிலிருந்து டிசி ப்ளஸ் சிபி, இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸு. ஸோ டிசியும் பிசியும் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணோன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா 4h by root 3 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து நம்ம எடுத்துக்குவோம். அது வந்து என்னதுன்னா ஏடிசி. இதில் tan 60 = ஏசி பை சிடி. இப்போ இதில் வந்து tan 60க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், √3 போடணும். ஏசிக்கு பதிலாக h, டிசி அப்படியே போட்டுக்கலாம். இப்போ கிராஸில் மல்டிப்ளை பண்ணுவோம். டிசி = h by √3. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக இருக்குது ஏபிசி. அந்த ட்ரையாங்கிளில் பார்த்தோன்னா இதில் வந்து tan 30 = ஏசி பை சிபி. இப்போ ஏசிக்கு பதிலாக h போட்டுக்கலாம். tan 30யோட வேல்யூ வந்து 1 by √3. ஸோ அதையும் நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிராஸில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிபி = h √3 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? சிபி = இப்போ நம்ம இது ரெண்டையும் நம்ம வந்து என்னெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போர்ட்ஸ்னால் எதை கண்டுபிடிக்கணும், டிசியும் சிபியும் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டையும். ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆட் பண்ணலாம். ஸோ பிடி = டிசி ப்ளஸ் சிபி. டிசிக்கு பதிலாக h by √3 ப்ளஸ் h √3. இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், h ப்ளஸ் h √3 இன்ட்டு இந்த √3 by √3 வரும். இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ √3 உங்களுக்கு என்ன கிடைக்கும், வெறும் 3 கிடைக்கும். ஸோ h ப்ளஸ் 3h by √3. ஹச்சையும் 3ஹையும் கூட்டினோம்னா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 4h. ஸோ த ஆன்சர் வந்து 4h by √3. அதான் அங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், ப்ரூவ் பண்ணுவோம். therefore hence proved. ஓகேங்களா? அடுத்தது 6th ப்ராப்ளம் பாருங்கள். A lift in a building of height 90 feet with the transparent glass walls is descending from the top of the building. அதாவது ஒரு லிஃப்ட் வந்து டிரான்ஸ்பரண்டாக, நீங்கள் பெரிய அந்த ஜவுளி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த லிஃப்ட்டில் இருந்தோம்னா கிளாஸில் இருக்கும், எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த பில்டிங்கில் எங்கே யார் யார் எங்கே போகிறாங்க வராங்க, அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு கிளாஸு லிஃப்ட்டு வந்து அதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 990 feet அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட் த டாப் ஆஃப் த பில்டிங் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் அ ஃபவுண்டைன் இன் த கிரவுண்ட் இஸ் 60 டிகிரி. அந்த லிஃப்டில் இருந்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு நீர் ஊற்று, ஃபவுண்டைனை நீர் ஊற்றை வந்து பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். 2 minutes லேட்டர்னா என்ன ஆகும், லிஃப்ட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிடும் இல்லையா? கீழே இறங்கினோன்னே the angle of depression reduces to 30 degree. ஒரு 2 நிமிஷம் கழிச்சோன்னா லிஃப்ட்டு கீழே இறங்கும்.
இறங்கினோன்னே நாங்கள் மறுபடியும் அந்த ஃபவுண்டெயினை பார்க்கும்போது இப்போ என்னோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்ன இருக்குது 30 டிகிரி இருக்குது. இஃப் த ஃபவுண்டெயின் இஸ் 30√3 feet ஃப்ரம் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த லிஃப்ட். இப்போ ஃபீட் வந்து இது வந்து கீழே வந்துருச்சு, எது லிஃப்ட்டு. இப்போ லிஃப்ட்டுக்கும் ஃபவுண்டெயினுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கான்னா 30√3 இருக்குது. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் அப்படின்னா அந்த லிஃப்ட்டு வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லிஃப்ட்டு வந்து பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து என்னது, ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிஃப்ட்டு. இந்த லிஃப்ட்டில் இருந்து கீழே வந்து ஒரு ஃபவுண்டெயின். சரிங்களா? இப்போ மேலே நிற்கிறோம், மேலேருந்து கீழே ஒரு ஃபவுண்டெயின். ஸோ மேலேருந்து கீழே பார்க்குறோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து எவ்வளோனா 60 டிகிரி. நம்ம அதை போட்டாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 minutes லேட்டர். 2 நிமிஷம் லேட்டர் ஆனோன்னா என்ன ஆகும், அந்த லிஃப்ட்டு வந்து கீழே இறங்குது. இப்போ அந்த இடத்துலேருந்து ஃபவுண்டெயினை பார்க்கும்போது எவ்வளோ கிடைக்கிது, 30 டிகிரியாக நம்மளுக்கு கிடைக்கிது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இந்த ஃபவுண்டெயினுக்கும் லிஃப்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30√3 feet அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட்டு. அதுக்கு முன்னாடி லிஃப்ட்டோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 90 feet அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் வந்து மேலே இருக்கக்கூடியதை எக்ஸு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா, கீழே இருக்கிறது நம்ம அந்த இடத்த இவ்வளவும் எக்ஸு நம்ம எடுத்துட்டோம்னா, கீழே இருக்கக்கூடிய இடத்த நம்ம என்னென்னு வச்சுக்குவோம், 90 - x அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீடுனா நம்ம ஏற்கனவே நிறைய ப்ராப்ளத்தில் பார்த்துருக்கோம். ஸ்பீடுனா என்னது, உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பை டைம். இதில் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்த குறிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பிசி லிஃப்ட்டு கடைசியாக இறங்குச்சு பார்த்தீங்களா, அந்த இடம். ஸோ பிசி தான் நம்ம வந்து இங்கே வந்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு எந்த ட்ரையாங்கிள் எடுப்பீங்க, பிடிசி அந்த ட்ரையாங்கிள் தான் எடுப்பீங்க. இதில் வந்து tan வந்து எவ்வளவு உங்களுக்கு அப்படின்னாக்கா 30 டிகிரி பிடிசியில். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏடிசியில் தான் 60 டிகிரி, பிடிசியில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தான் இருக்குது, 30 டிகிரி. ஸோ tan 30யோட வேல்யூ வந்து 1/√3. பிசிக்கு பதிலாக 90 - x போடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 90 - x. டிசிக்கு பதிலாக உங்களுக்கு என்ன போடணும், 30√3 போடணும். அதுதான் போட்டிருக்கோம். இப்போ கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 30√3/√3 = 90 - x அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 30√3/√3 = 90 - x. இப்போ √3 நம்ம என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணும்போது 30 = 90 - x. நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 30 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது x = 90 - 30. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்கு, 60 feet அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஸ்பீடை வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சாச்சு. ஸோ டிஸ்டன்ஸுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பை டைமு. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 60 feet கிடச்சிருக்கு. டைம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 2 minutes லேட்டர் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மேலே வந்து கொடுத்துருக்காங்க செகண்ட் லைனில். ஸோ நான் வந்து 60 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 feet அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 30 feet/second அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.